உள்ள இருக்காங்களான்னு பாப்போம். காலிங் பெல் அடிக்கலாமா? இதோ வாரேன். என்ன சவுண்ட் தான் கேக்குது, இன்னும் ஆள காணோம். ஆமா, யாரு நீங்க? நான் உங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் இருக்கேன். பிரகாஷோட தங்கச்சி. ஓ, பிரகாஷ் சாரோட தங்கச்சியா? உள்ள வாங்க. வாரேன். சாரி, உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, இப்பதான் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதான் அவசரமா வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இங்க வெயிட் பண்றேன். சரி, இங்க உட்காந்துரு, நான் அந்த வந்துடுறேன். வீடு நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. ஏதோ டேஸ்டா ஏதோ சமையல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிச்சன்ல இருந்து ஸ்மெல் செமையா வருது. எனக்கு தெரிஞ்சு சாம்பார் தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நீ நின்னுகிட்டே இருக்க, உட்கார வேண்டியதானே? இருக்கட்டும்க்கா. அம்மா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணீங்க? சாம்பாரும் வெண்டைக்காய் கூட்டும். அப்படியா? இல்ல, ஸ்மெல் செமையா இருந்துச்சா, அதான் டேஸ்டா இருக்குமோ என்னமோன்னு கேட்டேன். சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் டேஸ்டா இருக்கா என்னன்னு. ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிச்சிருவா போல. நான் எப்பவும் அப்படித்தான்க்கா. அம்மா, காலையில அண்ணன் சொன்னாங்க நைட் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. பாவம், நீங்க உங்ககிட்ட காலையிலேயே வந்து பேசலாம்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப டென்ஷனா வர இருப்பீங்களா? சரி, அந்த அக்காவுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவா தானே இருக்கும், அதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசிக்கலாம்னு விட்டுட்டேன். அதான் நீங்க இப்ப ஃப்ரீயா இருக்கீங்கல்ல, அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். இப்போ நீங்க ஓகேவா? இப்போ பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்கேன். அண்ணே சொன்னாங்கக்கா, உங்க குடும்ப சூழ்நிலை காரணமா தான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு. ஆமாம்மா, எங்க குடும்ப சூழ்நிலை காரணமா தான் நான் இங்க இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவும் எங்க ஊருக்கு போயிருப்பேன். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த வேலையும் பிடிக்கல. இல்லைன்னா அந்த வேலையை விட்டே போயிருந்திருப்பேன். நிம்மதியே இல்ல, தெரியுமா? அச்சோ அக்கா, அப்பெல்லாம் பேசாதீங்கக்கா. என்ன செய்ய, வசதி இல்லாதவங்களுக்கு தன்மானம் இருக்க கூடாது. அப்படி இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிடணும். அப்படாத்தான் இங்க வாழ முடியும் போல. சரிக்கா, நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா. உண்மையே சொல்லணும்னா உங்க அண்ணன் இருக்க போய்தான் நான் இங்க இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவும் எங்க ஊரை பார்த்து போயிருப்பேன். அண்ணன் எப்பவுமே அப்படித்தான்க்கா, யாருக்கு கஷ்டம் வந்தாலும் சரி ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. உங்க அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஒரு உண்மையை சொல்லட்டுமாக்கா, நாங்களும் உங்களை மாதிரி கிராமத்துல இருந்து தான் வந்தோம். என்ன சொல்றீங்க? உண்மைக்குமே வா? ஆனா உங்களை பார்த்தா கிராமத்துல இருந்து வந்த மாதிரியே தெரியலையே. எங்க சொந்த ஊரு வேலூர் பக்கம்க்கா. அங்கதான் நாங்க பிறந்து வளர்ந்தது, எல்லாமே அங்கதான். நான் படிச்சது ஸ்கூல் எல்லாமே அங்கதான் இருக்கு. அண்ணனும் அங்கதான் படிச்சாங்க. இன்னும் எப்படி சென்னைக்கு வந்தீங்க? அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வேலைக்காண்டி சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில வந்து கொஞ்ச நாளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலை நிரந்தரமா கிடைச்சதுக்கு அப்புறம் என்னையும் காலேஜ் சேர்க்கறதுக்காண்டி சென்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் இப்ப காலேஜ் செகண்ட் இயர் படிக்கேன்க்கா. உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா எல்லாம் சொந்த ஊர்ல தான்க்கா இருக்காங்க. நாங்க மட்டும்தான். அண்ணன் வேலைக்காண்டி வந்தாங்க, அப்படியே நீ படிக்க வைக்கிறதுக்காண்டி சென்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது கிராமத்து ஆளுங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படியே சென்னையில உள்ளவங்க மாதிரி இருக்கீங்க. எல்லாம் இங்க வந்து மாறிக்கிட்டதுதான்க்கா. ஓ, அப்படியா? ஆமாக்கா, என்ன செய்ய, இப்படி இருந்தா தான் இந்த ஊர்ல மனுஷனாவே மதிக்கிறாங்க. அது உண்மைதான். இங்க பாரு, நானே இன்னும் தாவணி கட்டிட்டு தான் இருக்கேன். என்னையெல்லாம் போனா இன்னமும் எல்லாரும் ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. நீங்களும் சீக்கிரமாவே எங்களை மாதிரி மாறிடுவீங்கக்கா. நான் எப்பவும் கிராமத்து பொண்ணு மாதிரி தான் இருப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். நானும் பார்க்க தானே போறேன், நீங்களும் எவ்வளவு மாற போறீங்கன்னு. சரி சரி சரி, சாப்பிடுறியா? சாப்பாடு வச்சு தரட்டா? இல்லக்கா, ஒண்ணு வேண்டாம், சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். அம்மா, உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்ல. என்னோட பேரு சோபனா. சரி சோபனா, அடிக்கடி நீ பார்க்கவா? கண்டிப்பா வருவேன்க்கா. எனக்கும் இங்க ரொம்ப நாளா பேச துணைக்கு ஆளே இல்லையா, இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணதுக்காண்டி கண்டிப்பா வருவேன். சரி சரி, வா வா. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கேன். உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? சேச்சா, நான் எப்பவுமே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் ஆர்டர் பண்ணி தரேன். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கக்கா. சரி, நான் கிளம்புறேன். சரி, பாய் சோபனா. பாய்க்கா. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. இப்போ இந்த இடத்த ரெண்டா பிரிக்க போறேன். இந்த பக்கம் என்னோடது, அந்த பக்கம் அந்த பயலோடது. கதவு பூட்டிட்டு என்ன பண்றா உள்ள? நீயா? உள்ளவா, கீழே பாரு. கீழே எதுக்கு பார்க்க சொல்றா?
பாப்போம். ஆமா, வீட்டுக்கு நடுவுல எதுக்கு இப்படி கோடை போட்டு வச்சிருக்க? இது ஏன் பாதி அது ஓம் பாதி. நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். இங்க பாரு, உன் கூட சேர்ந்து தங்குறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. என் குடும்ப சூழ்நிலை காரணமா தான் நான் இங்க இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவும் என் ஊரை பார்த்து போயிருப்பேன். உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா திரும்ப திரும்ப உன் மூஞ்சில தான் முழிக்கிற மாதிரி வந்து நிக்குது. ச்சே. இங்க பாரு பூஜா, நான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணல, புரியுதா? தயவு செஞ்சு விளக்கம் மட்டும் கொடுக்காத. உன்கிட்ட எந்த விளக்கமும் கேட்க நான் தயாரா இல்ல. இந்த வீட்ல நான் சொல்ற ரூல்ஸ் தான். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும், புரிஞ்சதா? இங்க பாரு பூஜா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. நீ என்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, நான் சொல்ற ரூல்ஸுக்கு ஃபாலோ பண்றதா இருந்தா இங்க இரு. இல்ல அப்படின்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில கிளம்பி போயிடு. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த ரூம்ல கிச்சன் எப்படியும் உனக்கு தேவைப்படாது. அதனால கிச்சன் என்னோடது. ஆஹா, அதெல்லாம் முடியாது. என்ன சொல்ற நீ? முதல்ல உனக்கு டீ காஃபியாவது போட தெரியுமா? தெரியாதே. பின்ன எப்படி உனக்கு கிச்சன் வேணும்னு சொல்ற? சரி, வேணும்னா இப்படி பண்ணலாம். நான் கிச்சன் பக்கம் வரமாட்டேன். ஆனா நீ டீ காஃபி போடும் போது எனக்கும் சேர்த்து போட்டு கொடுக்கணும், ஓகே? இந்த மாதிரி கனவெல்லாம் நீ உன் கனவுல கண்டுக்கோ. நிஜத்துல நடக்கவே நடக்காது. சரி, இப்ப நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. நான் நிக்கிற பக்கம் என்னோடது, நீ நிக்கிற பக்கம் உன்னோடது. உன்னோட திங்ஸ் எல்லாம் நீ அந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோ. என்னோட திங்ஸ் எல்லாம் நான் இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகே? இப்ப மட்டும் என்ன அப்படித்தானே இருக்கு? இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டும் நீ நான் நிக்கிற பக்கம் வரவே கூடாது. அதே மாதிரி நீ நிக்கிற பக்கம் நான் வரவே மாட்டேன். இது என்ன கொடுமையா இருக்கு? அந்த பக்கம் தானே பாத்ரூம் இருக்கு, அங்க வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி? சரி, ஓகே. காலையில 6 to 8 வரைக்கும் என்னோட டைம். அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிக்கோ. சரி. அப்புறம் முக்கியமான ஒண்ணு, செவ்வாய் வெள்ளியில நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படின்னாலும் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். நான் பியூர் நான் வெஜிடேரியன். நான்வெஜ் இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாதுதான். ஒரு முட்டை கூட சாப்பிடக்கூடாதா? எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நைட்டு 8 மணிக்கு நான் டோரை லாக் பண்ணிடுவேன். அதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்தாதான், இல்லனா நான் கதவை திறக்க மாட்டேன். என்ன நீ இப்படி சொல்ற? சென்னையில இருக்க டிராபிக்கு நான் 8 மணிக்குள்ள எப்படி வீட்டுக்கு வர முடியும்? ஓ, அப்படி வர ஒண்ணு இருக்கோ? சரி, மினிமம் 1 மணி நேரம் வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. இல்லனா நான் கதவை பூட்டிடுவேன், திறக்க மாட்டேன், பாத்துக்கோ. இது கரெக்ட். அப்புறம் இன்னொன்னு, நைட்டு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி இந்த பக்கம் வரக்கூடாது, புரிஞ்சதுல? என்னங்க நீங்க இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதான் கீழே காமன் பாத்ரூம் இருக்குல்ல, அங்க யூஸ் பண்ணிக்கோ. காலையில நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணிக்கோ. என்னது, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவீங்களா? ஆமா, எங்க ஊர்லலாம் நாங்க அப்படித்தான் 5 மணிக்கெல்லாம் தானே எந்திரிச்சிருவோம், புரிஞ்சதா? அதே மாதிரி நான் உன் சைடு வர மாட்டேன், நீ என் சைடு வரக்கூடாது. நம்ம ஒரே ரூம்ல இருந்தாலும் நான் உன்கிட்ட பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். அதே மாதிரி நீ என்னை பார்க்க கூடாது, பேசவும் கூடாது, புரிஞ்சதுல? நீங்க அடிக்கடி நான் உங்களை இம்சப்படுத்துறேன், டார்ச்சர் படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா என்னை உண்மைக்குமே இம்சப்படுத்துறேன், டார்ச்சர் படுத்துறது எல்லாமே நீங்க தான். சரி, இப்போதைக்கு இது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. மீதி ஏதாச்சும் ஞாபகம் வந்துச்சுன்னா வந்து சொல்றேன், புரிஞ்சதா? ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து நீங்க போட்ட ரூல்ஸ் எல்லாம் எழுதி ஒட்ட வேண்டியதானே? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போட்ட ரூல்ஸ் எல்லாம் ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணிருங்க, அது நல்லா போகும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல கோவமே வர மாட்டேங்குது. நீ திட்டும் போது கூட நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா பூஜா? நீ என்ன ரூல்ஸ் வேணாலும் போட்டுக்கோ, நீ என்னை கெட்டவனா கூட நினைச்சிக்கோ. ஆனா நான் எப்பவுமே உன்னை விட்டு போக மாட்டேன் பூஜா. எப்பவுமே நான் உன் கூடயே இருப்பேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அன்னைக்கு நம்ம இந்த ஆஸ்பத்திரிக்கு தானே வந்தோம். இங்க தானே கார்த்திகாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி, போய் பார்க்கலாம். இந்த ரூம் தானே சொன்னாங்க. ஒருவேளை உள்ள இருப்பாளுகளோ? சரி, கதவை திறந்துட்டு உள்ள போவோம். கார்த்திகா, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா, ஆனா லேசா தலை வலிக்குது. அது கொஞ்ச நாள்ல சரியாயிருமா. சரி, நான் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், கஞ்சி குடிக்கியா? இல்லம்மா, வேண்டாம். அம்மா, பூஜாக்கா எங்கம்மா? பூஜாவா? பூஜா வேலைக்காண்டி சென்னைக்கு போயிருக்காமா. என்னம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல. எப்போ நடந்துச்சு? ஓய், உனக்காண்டி தாண்டி அக்கா சென்னைக்கே போயிருக்கா. என்னடி சொல்ற? எனக்காகவா? ஆமா, ஹாஸ்பிடல் பில்ல எப்படியோ ட்ரஸ்ட் மூலமா கட்டியாச்சு. மத்த செலவெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் செலவுக்கு காசு வேணும்ல. அதான் அக்கா வேலைக்காண்டி போயிட்டா சென்னைக்கு. பாவம் பூஜாக்கா, என்னால எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. எடி, சேலரி எவ்வளவு தெரியுமா? 40,000 ரூபாய். என்னடி சொல்ற? உண்மைக்குமே வா?
ஆமாண்டி, அதனாலதான் அம்மா சரி நீ சென்னைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அக்கா கிட்ட பேசணும் போல இருக்கு. மேனகா வீடியோ கால் பண்ணடி. சரி சரி பண்ணலாம் பண்ணலாம். முதல்ல கஞ்சி குடி. கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ கால் பேசலாம், சரியா? சரிம்மா. அட எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை ஆஸ்பத்திரி பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏய், இங்க எதுக்கு வந்த? என்ன மகாலட்சுமி, நம்ம கார்த்திகாவுக்கு அடிபட்டிருக்கு. கார்த்திகா எப்படி இருக்கா என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. ஏம்மா இவளை நம்பாதீங்கம்மா, இந்த பொம்பளை நல்லா நடிக்குது. என்ன மேனகா, நான் உங்க சித்தி தானே. நம்ம 1000 தான் இருந்தாலும் சொந்தக்காரங்க. உங்களை பாக்குறதுக்கு எனக்கு வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். 4-5 நாளா பூஜாவே பார்க்க முடியல. எங்க போயிருக்கா பூஜா? எங்க அக்காவுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுவும் சென்னையில. கை நிறைய சம்பளம், வேலைக்கு போயிருக்கா. என்னது, வேலைக்கு போயிருக்காளா? என்னடிகளா, காதுல பூச்சுத்துறீங்களா என்ன? வேலைக்கு போயிருக்காளா இல்ல எவன் கூடயும் ஓடி போயிட்டாளா? ஏய், இங்க இருந்து மரியாதையா போடி. என் பொண்ணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஏய், இங்க இருந்து போடி. மரியாதையா உண்மையை சொல்லுங்கடி. எங்கடி போயிருக்கா பூஜா? அதை எதுக்கு நாங்க உங்ககிட்ட சொல்லணும்? இங்க இருந்து போ. இன்னைக்கு தாண்டி உங்களுக்கு கடைசி நாள். நாளைக்கெல்லாம் நீங்க ரோட்ல பிச்சை தாண்டி எடுக்க போறீங்க. நீங்கெல்லாம் நடு ரோட்ல நிக்கிறத நான் என் கண்ணால பாப்பேன். பாப்ப. மரியாதையா நீயா போனா நல்லது. இல்ல நான் கழுத்து புடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி பண்ணிடாத. இங்க இருந்து போய் தொலை. சோத்துக்கு வழியிலாட்டினாலும் இந்த ரோசத்துல ஒன்னும் குறைச்சல. நாளைக்கெல்லாம் நீங்க நடு ரோட்ல நிக்கிறத நான் என் கண்ணால பாப்பேன்டி.